அளவுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் தக்காளி ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் எவ்வளோ ஸ்பூன்? ஒரு ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போடுங்க மிளகாத்தூள். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். ஏன்னா முட்டை கொடுக்கலாம், மஞ்சத்தூள் நிறையா போட்டோம்னா முட்டை கவுச்சி அடிக்காது. சரியா? ஓகே. அப்புறம் முக்கியமான சாமானம் வந்து இது சிக்கன் மசாலா தூள். ஓகே, சிக்கன் மசாலா போடுறாங்க. எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது ஓகே, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கும். இப்போ வந்து விட்டுட்டு எங்கள் பேர்லாம் போயிட்டாங்க. வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அது வேகணும் இல்லையா? அந்த மசாலா இதெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபன்ஸாக வந்து முட்டை பீட் பண்ண முட்டை வெந்துட்டுருக்கு. அது வந்து வாட்டி நம்ம இதை கட் பண்ணி போடணுமா பார்க்கலாம். பை. இப்போ முட்டை பீட் பண்ணது வந்து வெந்துருச்சு. அது வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். இப்படி வச்சு எடுக்கிற கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கும் கைஸ். முட்டை இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து பன்னீர் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். அங்கே வந்து பால் கொதிக்க வைக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பார்க்காதீங்க. அப்படின்னு பார்த்துடணுமா? பொறுமை. வந்து மாற்றிட்டாங்க. ஐயோ வரமாட்டேங்குது. பண்ணி எப்படி செம்மையாக இருக்கான்னு இந்த முட்டை இப்போ வந்து பன்னீர் மாதிரி இப்படி ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கணும். சரியா? இப்படி வந்து வெட்டிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே வெட்டிக்கோங்க. ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. வெட்டுறது அப்படியே உங்களுக்கு லைவாக காமிச்சுட்ருக்கேன். பாட்டி இப்போ வந்து எக்கு வெட்டிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எக்கு கட் பண்ணியாச்சு. எதுக்கு போட்ட? ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு வந்து பாருங்க. இப்படி தான் இருக்கு. நல்லா இருக்கு. பட் வந்து கொஞ்சம் எக்கு உள்ள பீஸாக வெட்டிக்கணும். இப்போ வந்து உள்ளே கொஞ்சோண்டு எக் இருக்கு. வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஏன் இப்படி? அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வெந்துட்டு இருக்கிற மசாலாவோட சேர்க்கணும். மசாலாலாம் வெந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் சேர்த்துடலாம். பார்த்து. ஓகே, சேர்த்தாச்சு. உள்ளே வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு சவுண்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கனால அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பரட்டிக்கோங்க அந்த எக்கோட. நல்லா இது பண்ணி இதை இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு. அவ்வளோதானா? நான் டைம் டேஸ்டட். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு. இருபது தட்டில் வச்சு தான் சுடுது. ஸோ வந்து என் கை சுட்டுருச்சு. மசாலா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட்டர் எனக்கு வந்து எக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்கிறாங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணுற நேரம் பிக்லே நாங்கள். எதுக்கு இவ்வளோ காட்டுறதுக்கு
வேண்டாமா? சரி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு பீஸ். தெரியுமா? ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் தான் மணி ஒன்று சாப்பிட்டு ஏ மியாவ் மியாவ். பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் அது மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணு. ஓகே வந்து டேஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக பெரியமாக காட்டிடுறேன். அவ்வளோதான். ஓகே இந்த வீடியோ முடிஞ்சு பாய்.